ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாற்றி யோசி லைஃப் ஈஸி. நான் உங்கள் அன்பு நண்பன் மோகனரங்கன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 5 ரூபா அட்டை 120 முட்டை எப்படி நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 4 ட்ரேயில் எக்கு வச்சுருக்கேன். அது பார்த்தோன்னா பல்ப் எக் ட்ரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு அட்டையோட ட்ரேயோடைய ப்ரைஸ் பார்த்தோன்னா 3 ருபீஸ். சைடில் இருக்குதுன்னா பிளாஸ்டிக் எக் ட்ரே சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னா ஒரு எக் ட்ரே பார்த்தோன்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கிடைக்குது. லாஸ்ட்டாக ஒன்று காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, எஸ்ஆர்எஸ் சொல்லிட்டு. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 17 ருபீஸு. ஸோ நம்மளுக்கு அதில் 6 அட்டை 5 அட்டை நிற்கும். ஒரு ட்ரே பார்த்தோன்னா 5 ரூபா, சாரி, ஒரு பாக்ஸ் பார்த்தோன்னா 5 ரூபா இல்லை 4 ரூபா, அந்த ரேட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பேக் பண்ணணுன்றதை எக் ட்ரே, பல்ப் எக் ட்ரேயில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே வரிசையாக வைக்க போகிறோம். ஒன்று மேலே ஒன்று வரிசையாக வச்சுட்டு அது எந்த விதமான சைட்லேயும் பார்த்தோன்னா கேப் இல்லாமல் பார்த்தோன்னா அழகாக அடுக்கிடணும். அடுக்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எம்டியான ஒரு ட்ரே, எக் பல்ப் ட்ரே எடுத்து மேலே வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். இது பார்த்தோன்னா ஓரளவுக்கு சேஃபானது தான். பட் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா பர்ஃபெக்டான சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பல்ப் எக் ட்ரேயில் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் பார்த்தோன்னா பேப்பர் எக் ட்ரே பார்த்தோன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் எக்கு பார்த்தோன்னா நசுங்கி உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போதைக்கெலாம் இந்த எக் ட்ரே மெத்தட் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் எக் ட்ரேலாம் வந்துடுச்சு. பட் இது பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு 3 ருபீஸ் ஒரு ட்ரே பார்த்தோன்னா 3 ருபீஸ். மொத்தம் பார்த்தோன்னா இதில் 6 ட்ரே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 18 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 120 முட்டை நம்ம பார்த்தோன்னா பேக் பண்ணுறோன்னா 18 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த செகண்ட் மெத்தட் பார்த்தோன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் எக் ட்ரே. இந்த பிளாஸ்டிக் எக் ட்ரேயில் பார்த்தோன்னா அதே மாதிரி 120 முட்டையை லோட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தடு. பட் இதை பார்த்தோன்னா ஒன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறோன்னா திருப்பி நம்ம போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெத்தட் தான். பட் இதை பார்த்தோன்னா ஒன்று மேலே ஒன்று அதே மாதிரி தான் இதை அடுக்க போகிறோம். ரெண்டு சேம் தான். பட் மெட்டீரியல் மட்டும் வேறு வேறு. அது பார்த்தோன்னா பேப்பர் எக் ட்ரே, இது பார்த்தோன்னா பிளாஸ்டிக் எக் ட்ரே. பேப்பர் எக் ட்ரே பார்த்தோன்னா 2.50 2000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. இல்லை 3 ரூபாய்க்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. மார்க்கெட்டில் நாமக்கல்லையும் கிடைக்கிது, சென்னையிலையும் கிடைக்கிது. செகண்ட் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் எக் ட்ரே பார்த்தோன்னா இந்தியா மார்ட்டில் போனால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் பார்த்தோன்னா நம்ம லோக்கல்லே கிடைக்கும். இந்த எஸ்ஆர்எஸ் இந்த பேக்குன்றது ஆயில்லாம் கொண்டு வருவாங்க. மளிகை கடையிலே கிடைக்கும். நம்ம கேஜிக்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். 1 கேஜி 15-17 ருபீஸ்க்கு தராங்க. இதில் பார்த்தோன்னா பாக்ஸ் நம்ம இது மாதிரி வச்சுட்டு கீழே வைக்கோலை போட்டுங்க. நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய வைக்கோலை போட்டுங்க. வைக்கோல் இல்லாதவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, பேப்பர்ஸ் கிழிச்சு கீழே போடலாம். இல்லை துணி வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதுமாரி போடலாம். இல்லை தெர்மோக்கோல் கூட உடச்சி போடலாம். இது மாதிரியான விஷயத்தெல்லாம் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே எக் என்ன பண்ணலாம், நீங்கள் அழகாக லோட் பண்ணிக்கலாம். ஒன்று நான் வரிசையாக அடுக்கிறேன். இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு 5 அடுக்குவேன். லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 30 எக்கு நம்மளை இது மாதிரி அடுக்க முடியும். 30 இல்லை பார்த்தோன்னா 35 எக்கு நல்லா இறுக்கமாக அடுக்குனா கூட 35 எக்கு நம்மளால் இதில் ஈஸியாக அடுக்க முடியும். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வைக்கோலை மேலே அப்படியே தூவி விட போகிறோம். தூளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன வைக்கோல்களை பார்த்தோன்னா தூவி விட போகிறோம். தூவி விட்டுட்டு இந்த வைக்கோல் கூட மாட்டுக்கு யூஸ் ஆகாத தூளாக ரொம்ப பொடியாக இருக்கக்கூடிய வைக்கோல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வைக்கோல் மேலே என்ன பண்ண போகிறோம், திருப்பி நம்ம ஒரு எக்காக அது மேலே லோட் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 30 to 35 எக்குகளை பார்த்தோன்னா நம்ம இதில் லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் 30 லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா சேஃபாக இருக்கும். 35 கொஞ்சம் ஓவர் லோட் மாதிரி தான். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு 4 பேட்சாக லேயராக, ஃபஸ்ட்டு ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 30, 1 by 1 நம்ம ஈஸியாகவே எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தடு. லாஸ்ட் நான் பார்த்தோன்னா ஒரு 8 மந்த்தாக இந்த மெத்தடில் தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பேக் பண்ணி வெளியில் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சென்னைக்கும் இப்படி இது மாதிரி தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சேஃபாக இருக்குது. எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. கம்பேர் தென் அந்த பிளாஸ்டிக் அண்டு பல்ப் எக் ட்ரேவை விட இது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குது. ஏன்னா பட் அந்த 2 எக் ட்ரேவுமே பார்த்தோன்னா திருப்பி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி அங்கேருந்து சென்னையிலேருந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மெத்தட் அப்படி கிடையாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தடு. 120 எக்குமே வெறும் 4 ரூபா 5 ரூபாயிலே நம்ம பேக் பண்ணிடலாம். பட் அதுக்கு பேக் பண்ணுறதுனா பிளாஸ்டிக் எக் ட்ரேனா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 ட்ரே போடுறீங்க, ஒரு 30 ரூபான்னு ஒரு ட்ரேனா கூட உங்களுக்கு 150 ரூபா கிட்ட செலவாயிடும். இன்னொரு திருப்பி ஆனால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரீயூஸ் வாங்கிட்டிங்கன்னா திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரீயூஸ் பண்ணுறது இருந்தாலும் நம்ம கேட்டு வாங்கி ரீயூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் சொல்கிறேன் நான். பட் 3 ரூபா 4 ரூபான்றதுனால இதை பெருசாக கேர் பண்ணிக்கிறதுல அட்டை பாக்ஸ் நம்ம சென்ட் பண்ணி விட்டு திருப்பி அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரேலாம் எக்கை அடுக்கிட்டு அழகாக பார்த்தோன்னா மேலே கொஞ்சம் வைக்கோலை தூவி விட்டுருங்க. கீழேயும் வைக்கோல் தூவணும், மேலேயும் பார்த்தோன்னா நீங்கள் வைக்கோல் தூவணும். வைக்கோல் தூவிட்டு
அப்படியே என்ன பண்ணணும், பாக்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனால் எந்த இஷ்யூமே உங்களுக்கு வராது, பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் நம்பினீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.